بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه إلى آخر الآية قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விளக்க உரை விரிவுரை கிதாபின் மூலமாக குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அதனுடைய எல்லா தரப்பிலேயும் அதனுடைய எல்லா பகுதி, உதாரணமாக அதனுடைய பொருள், அதனுடைய ஆயத்துகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த ஆயத்துகள் இறங்கியதற்குரிய காரணம், அதே போல் அந்த ஆயத்துகளுக்குரிய தெளிவான விளக்கம், அந்த ஆயத்துகளிலே பொதிந்திருக்கக்கூடிய இலக்கிய நயங்கள், அதே போல் அந்த ஆயத்தின் மூலம் நமக்கு நம்முடைய வாழ்விற்கு, நம்முடைய உலக வாழ்விற்கு, மறுமைக்கு வெற்றிக்காக வேண்டி கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், இத்தனை விஷயங்களையும் கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக சொல்லி வருகிறார்கள். அதை நாம் அல்ஹம்துலில்லாஹ் அதே வரிசையிலே அவர்களுடைய அதே தர்த்தீபிலே நாம் கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் நாம் ஆரம்பமாக தொடர்பு அதிகாரம் அகராதி என்பதாக கொண்டு வருவோம். அதற்கு பின்பாக சில தலைப்புகளை இடுவோம். அதற்கு பின்பு இலக்கிய நயம் என்பதாக கொண்டு வரப்படும். கடைசியாக வசனங்களின் பயன்கள் என்பதாக முடிக்கப்படும். ஆனால் இப்பொழுதிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக ஒவ்வொன்றுக்கும் தொடர்பாக இருந்தாலும் சரி, அதேபோல் அகராதியாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு சிறு அளவில் எழுதிவிட்டு அதற்கென்று தனித்தனி தலைப்புகளை வழங்கியிருக்கிறோம். இலக்கிய நயம் என்பதாகத்தான் இதுவரை கூறி வந்தோம். இப்பொழுது இந்த இலக்கிய நயத்தோடு அதை சிறிதாக எழுதிவிட்டு அதற்கு கீழே நாம் தேவையான ஒரு தலைப்பை அதிலே நாம் விட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் தலைப்பிடுறது காரணம் என்னன்னா, படிக்கக்கூடியவங்க இது விஷயமாக இதில் பேசப்பட போகிறது என்பதாகவும் தெரிந்து கொள்ளலாம். அல்லது இலக்கிய நயம் ஒரே பாடம் என்பதாக எண்ணி அதை விட்டுவிட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் இப்படி இந்த பாடத்திலிருந்து இந்த முறைகளைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம். நல்ல இன்ஷா அல்லாஹ். எனவே இதற்குரிய தலைப்புகளையும் நாம் கொடுத்திருக்கிறோம். இப்போ பாடம் 80வது பாடம் படிக்க போகிறோம். சஃபத்து தஃபாசீர், எந்த ஆயத்துகளுடைய தஃப்சீர் விளக்கு, அதாவது பலாகத், இந்த பாடத்தில் நம்ம இலக்கிய நயத்தை தான் பார்க்க போகிறோம். 67லேருந்து 74 வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம ஆயத்துகளை படிச்சிருக்கோம். வைது கால மூசா லிகௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பகரா காலு அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன் என்பதிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் வரக்கூடிய ஆயத்து ஃபகுல் நضربوه ببعضها كذلك يحيي الله الموتى ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون என்பதாக நாம் ஆயத்துகளை, இந்த ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களை, பலாகத்தை தான் இந்த பாடத்தில் காண இருக்கிறோம். இதற்கு முன்பாகவும் ஒவ்வொரு பாடத்திலேயும் இலக்கியம் சம்பந்தமாக வரும் பொழுது அதற்கு தேவையான விளக்கங்களை கொடுத்து கொண்டுதான் செல்கிறோம். எனவே அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த பாடத்தில் பொதுவாக 4-5 இலக்கிய விஷயங்கள் வந்தாலும் அதில் ஓரிரு தலைப்புகளை மட்டும் நாம் மேற்கோள் காட்டியிருக்கிறோம். பாருங்கள், பாடம் 80, இலக்கிய நயம் 67லேருந்து 74 வரைக்கும் பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய பல விஷயங்கள் இஸ்திஆரா என்பதாக வந்தாலும் இதில் நம்ம கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு அல் ஜும்லத்துல் முஅத்தரிலா வத் தஷ்பீஹ், the object, sentence and the simile. இந்த 2 விஷயங்களை தான் இங்கே என்ன செய்ய போகிறோம், கொண்டு வந்து நம்ம பேச போகிறோம். தஷ்பீஹ்னா என்ன, அல் ஜும்லா முஅத்தரிலானா என்ன என்பதையெல்லாம் இங்கே இன்ஷா அல்லாஹ் பேச போகிறோம். பாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், ஆயத்துகளுடைய விளக்கங்களை தெளிவாக முடித்துவிட்டு நாம் இப்பொழுது பலாகத்திற்குள் நுழைகிறோம், இலக்கிய நயத்திற்குள். அல் பலாகத்து என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அவ்வலன், முதலாவது, கவுலுஹு தஆலா ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன். ஃபதபஹூஹா
ஒமா காது யஃபலூன். இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها. قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون. ஃபதபஹூஹா, அந்த மாட்டை அவர்கள் அறுத்தார்கள். வமா காது யஃபலூன், அவர்களுக்கு அறுப்பதற்கு அந்த மனமே இல்லாத நிலையில் அதை அறுத்தார்கள். அவருக்கு மனம் வரவே இல்லை, சரி அறுக்கணுங்கிற எண்ணம் தோன்றவே இல்லை. இந்த இடத்துல மின் ஈஜாஸில் குர்ஆனி அன்ன ஹதுஃபம் மின் ஈஜாஸில் குர்ஆனி أن حذف من صدر هذه الجملة جملتين مفهومتين من نظم الكلام والتقدير. من نظم الكلام மின் ஈஜாஸில் குர்ஆனி, குர்ஆனுடைய ஈஜாஸில் இருந்து கட்டுப்பட்டது. குர்ஆனுடைய ஈஜாஸ்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஈஜாஸ் இத்னாப் அல் முசாவாத். அல் முசாவத், முசாவத் என்றால் எழுத்தும் அர்த்தமும் வார்த்தையும் அதனுடைய கருத்தும் ஒரே அளவிற்கு இருக்கும், கூடுதல் குறைச்சல் என்பது இருக்காது. இத்னாப் என்றால் அதனுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும், கருத்து சுருக்கமாக இருக்கும். ஈஜாஸ் என்றால் என்ன, வார்த்தை ஒரு இரு வார்த்தை தான் இருக்கும், வார்த்தைகள் குறைவாக இருக்கும், ஆனால் அதனுடைய கருத்துக்கள் விளக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதுதான் ஈஜாஸ் என்பதாக சொல்றது. அப்போ குர்ஆனுடைய ஈஜாஸ்களில் இருந்து கட்டுப்பட்ட விஷயம் என்னன்னா, அன் ஹுதிஃப, போர்க்கப்படுவதாக இருக்கிறது. மின் சதுரி ஹாதிஹில் ஜும்லதி, இந்த ஜும்லாவினுடைய ஆரம்பத்திலிருந்து போக்கப்படுவதாக இருக்கிறது. ஜும்லத்தைனி, போக்கப்பட்டதாக இருக்கிறது. ஜும்லத்தைனி மஃஹூமத்தைனி, விளங்கப்பட்ட இரு வாக்கியங்கள். மின் நலுவில் கலாமி, அப்போ பேச்சினுடைய அந்த நடைமுறையிலிருந்து, பேச்சினுடைய அந்த கோர்வையிலிருந்து விளங்கப்பட்ட இரண்டு வாக்கியங்கள் இந்த ஜும்லாவினுடைய ஆரம்பத்திலிருந்து போக்கப்பட்டிருப்பது குர்ஆனுடைய ஈஜாஸிலிருந்து கட்டுப்பட்டதாக இருக்கிறது. தக்தீரு, அசலில் எப்படி இருக்கணும், ஃபதலபுல் பக்ரத்தல் ஜாமிஅத்தல் அவுசாஃபி சாபிகா வஹஸலூஹா ஃபலம்மா ஹததௌ இலைஹா ذبحوها ஃபதலபுல் பக்ரத்தல் ஜாமிஅத்தல் அவுசாஃபி சாபிகதி. ஃபதலபு, எனவே அவர்கள் தேடினார்கள், அல் பக்ரத்தல் ஜாமிஅத்த, அதாவது மாட்டை. எப்படிப்பட்ட மாடு, அல் ஜாமிஅத்தல் அவுசாஃபி சாபிகதி, மேற்கூறப்பட்ட தன்மைகள் ஒன்றிணைந்த அந்த மாட்டை அவர்கள் தேடினார்கள். மேற்கூறப்பட்ட தன்மைகள்னா என்னென்ன தன்மைகள், அவர்களுடைய வாயினால் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அல்லாஹு தாலா சில விஷயங்கள் சொன்னான் அல்லவா, லா ஃபாரிதுன் வலா பிக்ருன், கிழட்டு மாடாக இருக்கக்கூடாது, இளங்கன்றாக இருக்கக்கூடாது, அதன் நிறம் மஞ்சளாக இருக்க வேண்டும், அதுவும் கண்ணை கவரக்கூடிய, கண்ணை பறிக்கக்கூடிய மஞ்சள் நிறம் கொண்டதாக அந்த மாடு இருக்க வேண்டும், அது எந்த விதமான உளவடிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடாது, எங்கும் தண்ணீர் பாய்ச்சிருக்கக்கூடாது, இவ்வாறு பல நிபந்தனைகள் சொல்லியிருந்தான். தலபுல் பக்ரத்தல் ஜாமியத்தல் அவுசாஃபி சாபிகா, மேற்கூறப்பட்ட தன்மைகள் அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு மாட்டை அவர்கள் தேடினார்கள். வஹஸலூஹா, அந்த மாட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஃபலம்மா ஹததௌ இலைஹா, அப்ப அது அவர்களுக்கு கிடைத்த பொழுது, அதன் பக்கம், அந்த மாட்டின் பக்கம் அவர்கள் பாதையை பெற்றுக்கொண்ட பொழுது, அது நேர்வழி அடைந்த பொழுது, தபஹூஹா, அதை அறுத்தார்கள். அப்ப எவ்வளவு பெரிய வாக்கியம், எவ்வளவு பெரிய ஜும்லா, வஹாதா மினல் ஈஜாஸி பில் ஹத்ஃப். இப்போ இவ்வளோ பெரிய ஜும்லா வந்திருக்கணும், ஆனால் இது என்ன செய்யல, வரவே இல்லை, இது போக்கப்பட்டிருக்கு. அப்போ குர்ஆனுடைய ஈஜாஸில் கட்டுப்பட்டது. குர்ஆனுடைய அந்த முஅஜிஸா, ஈஜாஸ் என்பது அவனுடைய அந்த சுருக்கம், கருத்து, நயம், அதில் கட்டுப்பட்டது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பெரிய ஜும்லாவை கூட நிச்சயம் போய்க்கிறாங்க. இப்போ நம்ம ஈஜாஸ் தான் பார்த்தோம், ஈஜாஸ் பில் ஹத்ஃப். இப்போ இந்த இடத்துல ஈஜாஸ் பில் ஹத்ஃப்னா என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஈஜாஸ்னா என்ன, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதிகமான கருத்துக்களை ஒன்று சேர்க்கிறது, குறைவான வார்த்தைகள், தெளிவும் இருக்கும், விளக்கமும் இருக்கும்.
இல்லை வார்த்தைகளை சுருக்குனாரு, கருத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி விலங்கலை, அப்படி கிடையாது. வார்த்தைகள் சுருங்கி இருக்கும். சொல்லுவாங்க ஜவாமி அல் கலீம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு ஜவாமி அல் கலீம். ஆனால் என்னது, அதில் பார்த்தா வார்த்தைகள் குறைவாக இருக்கும். ஆனால் அதனுடைய கருத்து மிக ஆழமானதாக, அழுத்தமானதாக இருக்கும். அதை பற்றி விளங்குறதும் ரொம்ப எளிதாக இருக்கும். அது விளக்கமாகவும் இருக்கும். வார்த்தைகள் குறைஞ்சதுனால விளக்கம் குறையாது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு இன்ன அஹ்ஸனுல் அதாவது அஸஹுல் கிதா இன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லா வா அஹ்ஸனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் பார்த்தா ஒரே வார்த்தை தான். வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்திஹா, அது மாதிரி ஒக்குள்ளு பிதாத்தின் லலாலா ஒக்குள்ளு லலாலத்தின் ஃபின்னார். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா ஒரு வார்த்தை மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதற்குள்ளே பொய்ந்திருக்கக்கூடிய கருத்து ஆழமானது, அழுத்தமானது, விளக்கமானது. இப்போ அந்த மாதிரி தான் குர்ஆனுடைய அந்த நடைமுறையும் அவ்வாறு தான். பார்ப்பதற்கு மிகவும் சுருக்கமான வார்த்தையாக இருந்தாலும் அதிலே பல கருத்துக்கள் பொதிந்திருக்கும். பல விஷயங்கள் போக்கப்பட்டிருந்தாலும் அது எதற்காக போக்கப்பட்டிருக்கும்? ஒரு தெளிவிற்காக, அதாவது ஈஜாஸிற்காக போக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதனுடைய கருத்து நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பொதுவாக ஈஜாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜம்உல் மஆனில் முத்தகாசிரத்தி தஹ்தல் லஃப்லில் கலீலி மஅல் இபானத்தி வல் இஃப்சாஹி. அதிகமான கருத்துக்கள், அதிகமான கருத்துக்களினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு, ஆனால் குறைவான வார்த்தைகளின் மூலம் அது ஏற்படும். தெளிவாகவும் இருக்கும், அதே நேரத்தில் விளக்கமாக தெளிவாக குறைவான வார்த்தைகளை கொண்டு அதிகமான கருத்துக்களை தரக்கூடிய அந்த முறைக்குத்தான் ஈஜாஸ் என்பதாக சொல்லப்படும். அல் ஈஜாஸ். அப்போ ஈஜாஸ் வந்து இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று அல் ஈஜாசு கிஸ்ரின் என்பதாக சொல்லுவாங்க, கஸ்ர். ஈஜாசு ஹதஃபின் என்பதாக சொல்லுவாங்க. ஈஜாசு கஸ்ரின் அப்படிங்கிறது என்னது? பொதுவாக அதுக்கு உதாரணம் கூட சொல்லிட்டு போகிறோம். குர்ஆன்ல வர மாதிரி அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர் என்பதாக சொல்லுவோம். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அவனுக்கே எல்லா விதமான படைப்பினங்களும் அவனுக்கே சொந்தமானது. எல்லா விதமான கட்டளைகள், அதிகாரங்கள், ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. அப்போ எல்லாமே ரெண்டுமே அவனுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறோம். நான் வார்த்தையை பார்த்தா எப்படி இருக்குது? ரொம்ப சுருக்கமான வார்த்தை, ரொம்ப அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அவ்வளோதான். ஆனால் அதில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்து, அதில் இருக்கக்கூடிய ஆழமான, அழுத்தமான, விளக்கமான கருத்து இருக்குத பாருங்க. இது பாருங்க, சுருக்கமாக இருக்கு, ஆனால் கருத்து விசாலமானது. இது புரியுறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா யாருக்காவது? அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். அப்போ அவனுக்கே என்னது ஆட்சியும் படைப்பினங்களும் அவனுக்கே அதிகாரங்களும் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா யாராவது புரியுறதுக்கு இதில் கஷ்டம் இருக்கானா? எந்த கஷ்டம் இருக்காது, தெளிவாக விளங்கிடும். அல்லாஹுக்கு தான் என்னது, எல்லா படைப்பினையும் படைச்சவன் அவன் தான், அதை பரிபாலிக்கக்கூடியவன் அவன் தான், அவன் தான் ஏவக்கூடிய, இப்படி எல்லாமே என்ன செய்யணும்? இவ்வளோ விளக்கங்கள் இருக்கு, ஆனால் இது எளிதாக நமக்கு புரிந்துவிடும். சரி, ரெண்டாவது ஈஜாஸ் ஹதுஃப். இதுதான் நம்ம இங்கே பார்க்கறது. ஈஜாஸ் ஹதுஃப் என்பது அதாவது போக்கப்படுறது. அதில் என்னன்னு சொன்னால், ஒரு களிமா போக்கப்படலாம், அல்லது ஒரு ஜும்லா போக்கப்படலாம், ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை போக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு வாக்கியம் போக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு வாக்கியத்தை விட அதிகமாக கூட போக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன போக்கப்பட்டிருந்தாலும் அங்கு போக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை, அந்த போக்கப்பட்ட ஜும்லாவை அதை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கரீனா, ஏதாவது ஒரு தொடர்பு அங்கே என்ன செய்யும்? கண்டிப்பாக இருக்கும். அந்த நிலையோடு தான் போக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக குரானில் வந்து பல உதாரணங்கள், இதுவும் ஒரு குரானுடைய உதாரணம் தான். இன்னொரு உதாரணம் கொடுக்குறோம் பாருங்க. ஃபசகா லஹுமா சும்ம தவல்லா இலா லில்லி ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்பதாக அந்த மூசா அலை இஸ்லாமுடைய சம்பவத்தில் வருது. மூசா அலை இஸ்லாம் என்ன செய்கிறாங்க? ரெண்டு பேருக்கு போய் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்கே தண்ணி போகிறதுக்காக மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் வந்து என்ன செய்றாங்க? தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் போட்டிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ரெண்டு பெண்மணி மட்டும் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பெண்மணிங்கிறதுனால இவங்களோட இந்த ஆண்களோட முட்டிட்டு வர முடியல. அப்போ ஹசரத் மூசா அலை இஸ்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னம்மா உங்களுக்கு என்னாச்சு? உங்களுடைய வீட்டில் யாரும் வரலையா? எங்களுடைய தந்தை ரொம்ப வயதானவர், ஷேக் கபீர், அவரால் வர முடியாது, நாங்கள் தான் வந்தோம். ஆனால் இவர்களோடு இணைந்து கொண்டு எங்களால் என்ன செய்ய முடியாது? தண்ணீர் புகட்ட முடியாது என்றவுடன் மூசா அலை இஸ்லாம் தானாக என்ன செய்கிறாங்க? அந்த பல பேர் தூக்கக்கூடிய அந்த மூடியை தனியாக தூக்குகிறார்கள். கவி, ஒரு சக்தி வாய்ந்தவர். அதே நேரத்தில் தூக்கி என்ன செய்கிறாங்க? பத்திரமா என்ன செய்கிறாங்க? எடுத்து ரெண்டு பேருக்கு தண்ணியை போட்டு அனுப்பி விட்றாங்க. அப்போ இந்த செயலை செஞ்சுட்டு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அவங்க என்ன செய்றாங்க? ரப்பி நீ லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் துவா செஞ்சுட்டு அப்படி படுக்கும் பொழுது ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாயின். அப்போ ரெண்டு பெண்களில் ஒரு பெண் வந்தால்
எப்படி வெட்கத்தோடு நடந்து வந்தால், காலத் வந்து சொன்னா, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, எங்களுடைய தந்தை உங்களுக்கு கூலி கொடுக்க விரும்புகிறார். எதற்காக வேண்டி? நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் புகட்டினீர் அல்லவா, எங்களுக்கு அந்த உதவி செய்ததற்காக உங்களுக்கு கூலி கொடுக்க நாடுகிறார் என்பதாக அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க. அப்ப இதுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயம் என்ன? பார்த்தா தண்ணீர் புகட்டுறாரு, தண்ணீர் போட்டு ஒரு துவா செஞ்சுட்டு படுத்துறாரு. அந்த பெண்மணி என்ன செய்றாங்க? வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அங்க போயிட்டு 2வது வந்து என்ன செய்றாங்க? இப்ப முடிஞ்சு போச்சு. கூட்டு போறாங்கன்னு தெரியுது. அப்ப இதுக்கு இடையில உள்ள விஷயம் என்ன? இத நம்ம சொல்லாட்டா கூட எல்லாரும் விளங்கிக் கொள்வோம். இடையில என்னாச்சு? அவங்க போயிருப்பாங்க. வீட்டுக்கு போய் அந்த விஷயத்த யார்ட்ட சொல்லியிருப்பாங்க? அந்த தந்தையிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. சொன்ன பிறகு அவர் தந்தை என்ன செய்வாங்க? ச்சே கூட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் விளங்கும். இந்த ஜும்லா இவ்வளோ பெரிய கருத்து இருக்கு. ஆனா இந்த இத கொண்டு எல்லாம் முடிச்சு எப்படி உதாரணமா அவங்க இதுல வந்து போக்கப்பட்டதுன்னா எப்படி இருக்கும்? ஃபதஹபதா இலா அபீஹிமா, அவர்கள் இருவர்களும் தன்னுடைய தந்தையின் பக்கம் சென்றார்கள். வகஸ்ஸதா அலைஹி, அவருக்கு கதை அந்த விஷயத்தை சொன்னார்கள். மா கான மின் அம்ரி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் என்ன நிகழ்வு நடந்ததோ அதை தெளிவாக சொன்னார்கள். ஃபஅர்ஸல இலைஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அப்போ அவங்களுக்கு தந்தை என்ன செஞ்சார்? அனுப்பி வைத்தார். இப்ப அனுப்பி வச்ச உடனே தான் ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாயின் என்ற வார்த்தையே வருது. அப்ப குர்ஆன்ல ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைஹி மின் கைரின் ஃபக்கீருக்கு பிறகு ஃபஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாயின் அப்படின்ற வார்த்தை வருது. என்னது? இன்ன அபி காலத் இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா என்பதாக சொல்றாங்க. அப்ப இடையில உள்ள இவ்வளோ பெரிய ஜும்லா ஃபதஹபதா இலா அபீஹிமா வகஸ்ஸதா அலைஹி மா கான மின் அம்ரி மூசா ஃபஅர்ஸல இலைஹிங்கிற வார்த்தையே ஜும்லாவே போக்கப்பட்டிருக்கு. ஒரு ஜும்லாவே ஒரு ஜும்லா 2 ஜும்லா கூட அதிகமா, அதான் சொன்னேன். ஒரு வார்த்தை போக்கப்படலாம், ஒரு வாக்கியம் போக்கப்படலாம், அல்லது பல வாக்கியங்கள் போக்கப்படலாம். இங்க பல வாக்கியங்கள் போக்கப்பட்டிருக்குது. ஆனால் போக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி போக்கப்படும், போக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு கரீனா அடையாளம் இருக்கும். அதே நேரத்துல போக்கப்பட்ட விஷயத்த போக்கப்பட்டதுனால என்னது? சுருக்கமா வார்த்தைகள் இருக்கும். ஆனா கருத்து அதிகமா இருக்கும். அந்த கருத்து சுருக்கமா சொன்னதுனால விஷயம் புரியாம போயிடுச்சுங்கிறது கிடையாது. தாராளமாக புரிந்துவிடும். இப்ப நம்ம சொன்னோம்ல, அதான் உதாரணம். அதத்தான் இங்கேயே அல்லாஹ் சொல்றான். இப்ப ஃபதபஹூஹா வமா காது யஃபஅலூன்ங்கிறதுல இந்த வார்த்தைக்கு முன்னாடி என்னது வரக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ் அவங்கள ஏவராப்ப என்ன செஞ்சாங்க? லா தலூலுன் வலா துஸ்கில் ஹர்ஸ முஸல்லமத்தில் லா ஷியத ஃபீஹா காலு லா நஜீத பில் ஹக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அசல்ல? ஃபதலபுல் பக்கரத்தல் ஜாமியத்த லில் அவ்ஸாஃபி ஸாபிகா ஃபஹஸலூஹா ஃபலம்ம ஹததவ் இலைஹா தபஹூஹா என்பதாக வர வேண்டும். அப்ப இவ்வளோ பெரிய ஜும்லாக்கள் போக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு ஜும்லாக்களே போக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போக்கப்பட்டாலும் இபானத் தெளிவிருக்கிறது, ஈலாஹ் அதுல விளக்கம் இருக்கிறது. அது தெரியுது இவ்வளவு பெரிய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு மிகப்பெரிய விளக்கத்தை நமக்கு தரக்கூடியதான் குர்ஆன். அதான் ஈஜாஸ், ஈஜாஸுல் குர்ஆன் அபில் ஹதிஃபி. அப்போ ஹதிஃபை கொண்டு ஏற்படக்கூடிய ஈஜாஸ் என்பது இதுதான். இந்த உதாரணம் தான் என்னது? ஈஜாஸுக்கு சொல்லக்கூடிய உதாரணம். அப்போ ஈஜாஸ்ல அதாவது இப்போ சுருக்கத்தை சொல்லி சுருங்க சொல்லி, அதாவது சுருங்க சுருங்க பயன்படுத்தி விரிவாக சொல்றது. இப்ப இதான் ஈஜாஸ் பில் ஹத்ஃப்ங்க. ஃபதபஹூஹா வமா காது யஃபஅலூன் சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அந்த விஷயத்தை புழங்கியிருக்கான். சரி, 2வது விஷயம் சானியன் கவுலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய சொல் என்ன? வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். ஹாதிஹில் ஜும்லத்துல் இஅ்திரால் ஜும்ல ஹாதிஹில் ஜும்லத்து இஅ்திராலியத்துன் பைன கவுலிஹி ஃபத்தாரஅத்தும் وقوله فقل نضربوه والجملة المعترضة بينما شأنهما الاتصال تجيء تحلية يزداد بها كلام البليغ حسنا. كلام البليغ حسنا. சானியன் 2வது விஷயம் கவுலுஹு தஆலா, அல்லாஹு தஆலாவுடைய சொல். வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். அப்போ வமல்லாஹு பிகாஃபில் அம்மா தஅமலூன் வைது கத்தல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரஅத்தும் ஃபீஹா வைது கத்தல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரஅத்தும் ஃபீஹா வல்லாஹு முக்ரிஜும் மா குன்தும் தக்துமூன் ஃபகுல் நத்ரிபூஹு. இப்போ ஃபத்தாரஅத்தும்ங்கிற வார்த்தைக்கும் ஃபகுல் நத்ரிபூஹுங்கிற வார்த்தைக்கும், ஃபத்தாரஅத்தும்னா என்ன? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்து கொண்டீர்கள்?
பழியை அடுத்தவர் மீது சுமத்தி கொண்டீர்கள், ஒருவருக்கு ஒரு வாதம் மேற்கொண்டீர்கள். இவர் அவரை சொல்றாரு, அவர் இவரை சொல்றாங்க. இப்படி இருவருக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளும் ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யறான், ஃபக்குல் நத்ரிபூஹு. அப்ப இது ஓய வேண்டும் என்றால், இது அகல வேண்டும் என்றால், இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால், அந்த பகுதியை எடுத்து என்ன செய்யுங்க, அதாவது மாட்டினுடைய பகுதியை எடுத்து அவன் மீது அடியுங்கள். ஃபத்தாரத்தும் ஃபக்குல் நத்ரிபூஹு, ரெண்டு விஷயமும் தொடராக வரக்கூடியது. அதுக்கு இடையில அல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன் என்ற வார்த்தையை கொண்டு வருகிறான். நிச்சயமாக அல்லாஹு தாலா நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான், வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா அந்த ஆயத்தை, அந்த வாக்கியத்தை கொண்டு வரானே. இந்த ஜும்லா யாத்திராலியா, இது இந்த ஜும்லாவானது குறுக்கிடக்கூடிய ஜும்லாவாக இருக்கிறது. பைன கௌலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு மத்தியில் எதுக்கு, ஃபத்தாரத்தும் என்ற சொல்லுக்கும் வ கௌலிஹி ஃபகுல் நத்ரிபூஹு என்ற சொல்லுக்கும் மத்தியில், ஃபத்தாரத்துங்கிற வார்த்தைக்கும் ஃபகுல் நத்ரிபூஹுங்கிற வார்த்தைக்கும் மத்தியிலே இது குறுக்கிடக்கூடிய ஒரு ஜும்லாவாக இருக்கிறது. வல் ஜும்லத்துல் முஅத்தரிதத்து பைனமா ஷஅனிஹிமா. அப்போ ஜும்லா முஅத்தரிதா என்பது பைனமா ஷஅனிஹிமா, அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் பைனை மத்தியில மாஷ அனிஹிமா, இந்த இரண்டுடைய விஷயத்துக்கும் மத்தியில அல் இத்திசாலு, அதாவது தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தஜீஉ, அது வரும். தஹ்லியத்தன், அதாவது இனிமைக்காக, அழகிற்காக வேண்டி வரும். எதுக்காக வருது, அந்த ரெண்டுக்கு மத்தியில ஒரு தொடர்பு இத்திசால் வருது. எதுக்குன்னு சொன்னா தஜீவு தஹ்லியத்தன்னா அழகை அதாவது தஜீவு தஹ்லியத்தன் அழியை இனிமைக்காக வரும். எப்படி வரும், ஜும்லா வரும், எப்படி வரும், தஹ்லியத்தன் இனி அழகுக்காக வேண்டி. எஸ்தாது பிஹல் கலாமு, அந்த அழகை கொண்டு அல்லது அந்த முஅத்தரிதாவை கொண்டு என்னது அதிகரிக்கும். அந்த கலாமை பலீகான சொல்லில ஹுஸ்னன், அழகை அதிகரிக்கும். அப்போ அதில் அழகை கூட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யுது, இந்த ஜும்லா முஅத்தரிதா வருது. வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன்ங்கிறது. அப்போ ஜும்லத்துல் முஅத்தரிதத்து, இந்த ஜும்லா முஅத்தரிதா என்பது, ஜும்லா முஅத்தரிதானா என்ன, சில ஜும்லா முஅத்தரிதா என்பது நம்ம சொன்ன மாதிரி என்னது, அதனுடைய டெஃபினேஷன், அதனுடைய தாரீஃபை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஜும்லா முஅத்தரிதானா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஜும்லா முஅத்தரிதாவை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல நிறைய வருது பல இடங்கள்ல. சரி, அசல் அதனுடைய என்னன்னு சொன்னால், ஜும்லா முஅத்தரிதாங்கிறது ஒரு பிரிக்கக்கூடிய கலாம், கலாமுன் ஃபாசில் என்பதாக சொல்லுவாங்க. ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலாம். அது இல்லாமல், அதாவது அசல்ல என்ன நோக்கமோ அது இந்த ஜும்லா முஅத்தரிதா இல்லாமலே நிறைவேறிவிடும். ஜும்லா முஅத்தரிதா வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபத்தாரத்தும் சொல்லிட்டு ஃபக்குல் நத்ரிபூஹுனா அங்கே முடிஞ்சு போச்சு, நோக்கம் நிறைவேறும், அசல் நோக்கம் நிறைவேறும். இது இல்லாதனால என்னது, எந்த விதமான இழப்பும் ஏற்படாது. ஆனாலும் இது அதுக்கு தான் ஜும்லா முஅத்தரிதா என்பதாக சொல்லப்படும். இப்போ ஏன் கொண்டு வராங்கிறது அந்தந்த இடத்துக்கு காரணங்கள் இருக்குது. அப்போ கொண்டு வரது எதுக்கு, வல் ஜும்லத்துல் முஅத்தரிதத்து பைனமா ஷஅனிஹிமா, அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள விஷயத்துக்கும் மத்தியில, ரெண்டு வார்த்தைகளுடைய விஷயத்திற்கும் அந்தஸ்துக்கு விஷயத்துக்கும் மத்தியில என்னது, அல் இத்திசால், ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. தஜீவு தஹ்லியத், என்னது, ஒரு ஜும்லத்துல் முஅத்தரிதத்து பைனமா ஷஅனிஹிமா அல் இத்திசாலு தஜீஉ ஜும்லத்துல் முஅத்தரிதத்து, ஜும்லா முஅத்தரிதாவானது பைனமா ஷஅனிஹிமா, அந்த இரண்டினுடைய விஷயத்திற்கு மத்தியில் அல் இத்திசால், ஒரு இணைப்பாக வருகிறது. தஜீஉ தஹ்லியத்தன், அது எதுக்கு வருது, அதாவது அழகிற்காக வேண்டி அதுக்கு வருகிறது. எஸ்தாது பிஹா, அதை கொண்டு ஜும்லா முஅத்தரிதாவை கொண்டு அழகு என்பது அதிகரிக்கும். எஸ்தாது பிஹா, அதை கொண்டு ஜும்லா முஅத்தரிதாவை கொண்டு அதை அதிகரிக்கும். எது, தஹ்லியத்தன் எஸ்தாது பிஹா, ஒரு அழகு என்ன செய்யும், அதில் கூடும். அல் கலாமுல் பலீக் ஹுஸ்னன், எஸ்தாது பிஹல் கலாமுல் பலீக் ஹுஸ்னன், அந்த பலீகான கலாம், அற்புதம், அந்த வலாகத்துடைய பேச்சு இருக்குது, அழகினால் அதிகரிக்கும். எதை கொண்டு, அந்த ஜும்லா முஅத்தரிதாவை கொண்டு. ஃபாயிதத்துல், சரி, பயன் என்ன, அதை கொண்டு பிரயோஜனம். ஃபாயிதத்துல் இஅ்திராதி ஹுனா இஷ்ஆருல் முகாத்தபீன பிஅன்னல் ஹகீகத சதஞ்சலி லா மஹாலத. அப்போ இஅ்திராதுடைய அந்த நோக்கம் என்ன, ஃபாயிதா என்ன, ஃபாயிதத்துல் இஅ்திராதுனா இந்த இடையில ஜும்லா முஅத்தரிதாவை கொண்டதுடைய ஃபாயிதா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கு இஷ்ஆருல் முகாத்தபீன், யாரை பற்றி பேசப்படுகிறதோ, யாரை முன்னிறுத்தி சொல்லப்படுகிறது, அவர்கள் முன்னிலை,
முன்னிலையாக இருக்கிறார்களோ, தேர்ட் பெர்சன் அவங்க யார் வந்து இந்த செகண்ட் பெர்சன் அதாவது முன்னிலையாக இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களுக்கு ஒரு உணர்வை தூண்டுவதற்காக எத அன்னல் ஹக்கீக்கத சதஞ்சலி. ஹக்கீக்கத் என்பது உண்மை என்ன, அங்க நிலவரம் அசலான நிலவரம் என்னங்கிறது தஞ்சலி விரைவில் வெளிப்பட்டு விடும். தஞ்சலினா வெளியாகிரும். லா மஹாலத்த, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுல எந்த விதமான சிரமமோ கஷ்டமோ எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா உண்மை வெளிப்பட்டே ஆகிவிடும். அப்போ ஃபத்தாரத்தும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க, ஆனா வல்லாஹு முஹ்ரிஜ் மா குன்தும் தக்துமூன். அப்போ அல்லாஹ் உணர்த்துறான். பொதுவா குறிப்பா வந்து என்னது முகாத்திபீன்கள் எல்லாரும் சொன்னா அதுல வந்து கொலை செஞ்சவனும் இருக்கான்ல, அப்ப அவனுக்கு அது உணரும். அப்போ எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய, எல்லாருக்கும் ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலையை கொண்டு வருவதற்காக வேண்டி ஜும்லா யாத்திரை தான் வருது. அந்த ஃபாய்தாவை தான் கொடுக்குது. அப்ப அப்படி சொன்னவனே என்ன ஆகும், பத்தாரத்தும் சண்டை போடுறது போட்டுட்டு இருக்கான். நீதான் 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 மாத்தி மாத்தி போடுறான். அப்ப இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். நீங்க எதை மறைச்சு வச்சிருக்கீங்களோ அதை நிச்சயமா அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான் என்று சொல்லிட்டான்னு சொன்னா, இப்ப என்ன ஆயிரும், ஸ்பீடு குறைஞ்சிரும். ஒரு சிலர் பயத்தோடு இருப்பாங்க, ஒரு சிலர் தைரியமா இருப்பாங்க. சரி நம்ம தான் செய்யலையே, அப்ப அல்லாஹ் சொன்னா எப்படி சொல்லுவான், கரெக்டானதான் சொல்லுவோம். இந்த ஜும்லா மாத்திரதாவை கொண்டு பிரயோஜனம் என்னன்னு பாருங்க. அது பல பிரயோஜனங்களை கொடுக்கும். ஹக்கு கண்டிப்பா வெளிப்பட்டு எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ இது ஒரு சிலர் யார் வந்து உறுதியா இருக்கிறார்களோ, எந்த விதமான தவறு செய்யாத நல்லவர்களா இருக்காங்களோ அவங்க தைரியமா இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் கரெக்டா சொல்லிடுவான்னு சொல்லி. ரெண்டாவது என்னது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு பயத்தில் இருக்கும், கொஞ்சம் நடுக்கத்திலே இருப்பாங்க. எங்க நம்ம எதுவும் செய்யலையே, நம்ம எதுவும் காரணமாகலையே, இது மாதிரி கொலை செஞ்சான யார் உண்மையான குற்றவாளியோ அவன் நடுங்கி கொண்டிருப்பான். அவன் கண்டிப்பா நடுங்கி கொண்டிருப்பாங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் பயப்பட ஆரம்பிச்சிருப்பான். அப்ப இந்த இடத்துல முகாத்திபீன்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஜும்லா முஅத்தரிதா பயன்படுத்தப்படுகிறது. அதான் முஅத்தரிதாவுடைய ஜும்லாவுடைய ஃபாயிதாவா இருக்கு. ஜும்லா முஅத்தரிதா என்பது 2 ஜும்லாக்கு மத்தியில ஏற்படக்கூடிய 2 ஜும்லாக்கு மத்தியில என்னது ஒரு இணைப்பு தான். ஒரு இணைப்பு தான் ஜும்லா முஅத்தரிதா. அது வர்றதை கொண்டு ஒரு அலங்கரிப்பு, ஒரு அழகு ஏற்படும். இதுல அந்த பலீகான கலாம்ல அழகு இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். அதுக்காக தான் அதை பயன்படுத்துறது. ஆனா அதே இடத்துல ஜும்லா முஅத்தரிதா அவசியமானா அது வரலன்னு சொன்னாலும் அங்க அசல் நோக்கம் நிறைவேறிடும். அது வரலங்கிறதுல எந்தவித குறையும் ஏற்படாது. அப்ப முதல் விஷயம் நம்ம பார்த்தோம். அங்க பார்க்கும்போது அங்க ஈஜாஸ் பில் ஹதுஃப் அந்த சட்டத்தை பார்த்தோம். இங்க ஜும்லா முஅத்தரிதாவை பார்க்கணும். தஷ்பீஹ்ங்கிற விஷயம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து வருது. தஷ்பீஹ்னா என்ன, நம்ம தலைப்பு கொடுத்ததுனால சொல்றோம். தஷ்பீஹ் என்பது நமக்கு தெரிஞ்சது. தஷ்பீஹ் ஒப்புமை. சொல்ல தஷ்பீஹ்ங்கிறது என்னது, ஒப்புமை தான். அதாவது ஒரு 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 பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு மத்தியில ஒரு ஒப்புமை ஏற்படுத்துறது தஷ்பீஹ்ங்கிறது. தஷ்பீஹ்னா என்ன அப்படின்னா, உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு விளக்கம். அது என்னன்னா ஒரு வஸ்துவோ அல்லது பல வஸ்துக்களோ, ஒரு வஸ்துவோ அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட பல வஸ்துக்களோ ஒரே அதாவது தன்மையில எப்படி இருக்கு, ஒண்ணோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஒரு தன்மையில இணைஞ்சிருந்தாலும் இணைஞ்சிருக்கலாம், அல்லது பல தன்மைகளை இணைஞ்சிருந்தாலும் இணைஞ்சிருக்கலாம். அப்ப அதை என்ன செய்வோம், அதாவது காஃப்ங்கிற வார்த்தை அதான் என்னது தஷ்பீஹுடைய அந்த பொருள், அந்த பொருளை கூட என்ன செய்வோம், தொடர்பு ஏற்படுத்துவோம். சில நேரம் அந்த காஃப் வரவும் செய்யும், சில நேரம் வராமல் மறைக்கப்படவும் செய்யும். வெளியே கொண்டு வரவும் படும், மறைக்கப்படும். உதாரணமா என்னது, அர் ரஜுலு கல் அசதி, ஜெய்துன் கல் அசதின்னு சொல்றோம். ஜெயித் அசதை போன்று. இப்போ வந்துருச்சு, கல் அசதி, கல் அசதி என்று சொல்லிட்டோம். அப்போ ஜெய்துன் கல் அசதி, ஜெயித் என்பது அசதை போன்றவன், சிங்கத்தை போன்றவன். அப்போ இந்த நேரத்தில் ஜெயிதுக்கும் சிங்கத்துக்கும் என்ன ஒரு தன்மை இருக்கலாம். உதாரணமா ஜெயித் என்ன செய்வான், வீரனா இருக்கிறான், அவன் அசது வீரன் தான், சிங்க வீரன் தான். அதனால வீரத்துல 2 பேருக்கு மத்தியில் ஒப்பீடு இருக்குது. அல்லது ஜெயித் வேகமா பாஞ்சு ஓடுவான், அல்லது ஜெயித் தான் ஒரு கூட்டத்துக்கு வந்து சரியான ஜெயிதை கண்டா ஜெயிதுடைய ஒரு சவுண்டு வந்து மக்கள் நினைச்சுவாங்க அப்படியே அமைதியாயிரும். ஜெயித் ஒரு சத்தம் போட்டான்னு சொன்னா அப்படி சத்தத்தை கேட்டு அப்படியே அந்த மஜ்மாவே அமைதியாயிரும். அது மாதிரி சிங்கம் எப்படி காட்டுக்குள்ள கர்ஜித்தா அப்படி காடு அப்படியே ஒரு செனாட்டா ஆயிருது, ஒரு நிமிஷம் அப்படி அமைதியாயிருதோ அதே போல இப்படி பல தன்மைகள் இருக்கலாம். மாதிரி உதாரணமா அர்ரஜுலு கல் பஹரிங்கிறோம், கடலை போன்று என்பதாக சொல்லுவோம். இந்த காதா வந்து அதாவது ஷிபு, அதாவது இதனுடைய ஒப்புமை காட்டக்கூடிய வார்த்தை பொருள். சரி, இதுல வந்து என்ன நம்ம சொன்ன மாதிரி அர்ரஜுலு கல் பஹரி, கடலை போன்றவன் அவன் என்பதாக சொல்லும்போது அப்போ கல் பஹரி, பஹருடைய தன்மைகள்லாம் என்னது, இப்போ அர்ரஜுல் இருக்குன்னு அர்த்தம். அதுல பல தன்மை. உதாரணமா அவன் ரொம்ப என்னது கொடையாளி, அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவனுங்கிறத சொல்லலாம். அல்லது என்னது ரொம்ப விசாலமான உள்ளம் கொண்டவன் அப்படிங்கிறது சொல்லலாம். அல்லது என்னது அவன் ரொம்ப ஆழமானவன், ஏன்னா அதாவது எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆழமா இல்லை தெளிவு, இப்படி பலவிதமான தன்மைகள். ஒரு தன்மையிலும் ஒத்திருக்கலாம்,
அல்லது ஒன்றை விட பல தன்மைகளும் ஒத்திருக்கலாம். அந்த 2க்கும் ஒத்திருக்கிறத என்ன செய்வோம்? ஒரு காஃப்ங்கிற வார்த்தையை கொண்டு அதை வெளிப்படுத்தி காண்பிப்போம். அதேபோல அது சில நேரம் அந்த காஃப் வெளிப்படையாகவும் வரும். இப்ப கல் ஹிஜாரத்துன்னு இங்க வந்திருக்க மாரி. சில நேரம் மறைமுகமாக வெளியில வராது. என்னது? ஆனால் என்னது? அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய பொருளை உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்ப இதான் தஷ்பீஹ். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய அந்த இலக்கிய விஷயத்துல இருக்குது இன்னும் பாக்கி. அத என்ன செய்வோம்? அதுல நம்ம தஷ்பீஹுடைய அந்த வகைகள், அதனுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம விளக்கி சொல்வோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தது இஜாஸ் வில் ஹதஃப், அதே மாரி ஜும்லா முஅத்தரிதா 2யும் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரக்கூடிய இன்னும் 2, 3 விஷயங்கள் இருக்கு. இஸ்திஆரா பத்தி வருது. மஜாஸ் முர்சல் பத்தி வருது. முர்சல் முஜ்மல பத்தி வருது. இது போன்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் காண்போம். அல்லாஹு தஆலா நமக்கு இதை கற்கக்கூடிய பாக்கியத்தை தந்தது போன்று, இதை மனதில் நிறுத்தி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து, அவனுடைய இறையச்சத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.